ஓகே ஓகே ஓகே. இப்ப ம். எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆரம்பிச்சு. ஏன்னா அது ஆடியோ கால்ல இருந்துட்டு தான் ரெக்கார்ட் கொடுக்க முடியுது இங்க, அதனால கேட்டேன். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிடலாமா இல்ல பேசுறீங்களா? இல்ல இல்ல, ஆகுது ஆகுது, மேல எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, அப்படின்னா பிரச்சனை இல்ல. அதான் ப்ரோ. சொல்லு சிவா, எப்படி இருக்கு? எப்படி இருக்க? நல்லா நமக்கு ப்ரோ. ஒரு 1.5 வருஷம் பழக்கம். ஆமா ப்ரோ. ம் உங்ககிட்டதான் வந்து லேர்ன் பண்ணி ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம நான் ஒன்றும் புதுசு ம் இல்ல. அதாவது உங்ககிட்ட ம் இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு என்ன வச்சு ஒரு 2 to 3 வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ம் 2 அக்கௌண்ட் எடுத்து 2 அக்கௌண்ட்டுமே பே அவுட் எடுத்திருக்கோம். நம்ம ம் எந்த அக்கௌண்ட்டுமே உங்ககிட்ட வந்து பே அவுட் எடுக்காம க்ளோஸ் ஆனது கிடையாது. ம் கண்டிப்பா 1 or 2 பே அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த ம் தட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பே அவுட். ஏன்னா நம்ம ம் ரொம்ப ம் ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணது வெறும் 2 daysல கிளியர் மேப் பண்ணி. 100 பார் ஃபயரிங். அதுதான் பயங்கரம். அது $110 மேல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நேத்து வித்ட்ரால் இப்பதான் பே போட்டேன். அவுட் பண்ண ஒரே நாள்ல. $200 நேத்து பே அவுட் பண்ணோம். இன்னைக்கு ம் என்னன்னா $180 அதுக்குள்ள ப்ராஃபிட் கிட்ட வந்துருச்சு. அந்த 200ல எவ்வளவு டாலர் நீ மிஸ் பண்ணிருக்க? எத்தனை ட்ரேட் மிஸ் பண்ணிருக்க? ஆமா, சொதப்பிருக்க? ஆக்சுவலா வந்து ஒரு அதோட 480 மதிப்பு குத்து மதிப்பமா டபுள் இருக்கும். அது சேர்த்திருந்தோம்னா ஒரு டபுளான ஒரு பே அவுட் நம்ம எடுத்து வந்திருக்கலாம். 500 பக்கமாவே வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நான் அந்த ம் அளவுக்கு மிஸ் பண்ணி ம் அப்பயும் வந்துட்டு நம்ம இந்த அளவு பே அவுட் எடுத்திருக்கோம். ம் $250 கிட்ட ப்ராஃபிட் பண்ணி அது ஸ்பிட் போக எனக்கு $200 வருது. ம் ம் ம். நம்ம நீ இன்னும் இன்வெஸ்ட் கரெக்டா பண்ண ஃபுல்லா பண்ணோம்னா இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு சிக்னலுக்கு சேர்த்தி. ஓவராலா 6000 கொடுத்திருப்பேன். அதுக்கு மேல எதுவுமே ம் இல்ல. ஏன்னா அக்கௌண்ட்டே ம் நம்ம 3200 சம்திங் வாங்கணும். உங்களுக்கு ஒரு ம் 3000 கொடுத்திருக்கேன். அதுவும் இந்த பே அவுட். அக்கௌண்ட் கரெக்டா நீ வேலைக்கு போயிட்டு ஒரு 6-7 மாசம் ட்ரேட் பண்ணாம எஸ் இருந்துட்டு எஸ், இந்த அதான் கரெக்ட். அக்கௌண்ட் பெரிய அக்கௌண்ட் பே அவுட் எடுத்தாலும் பயங்கர நிம்மதியா இருக்கலாம். ஆமா. இத ரீசெட் பண்ணிக்கலாம் என்னைக்கு வேணாலும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் வந்து ஆஹ் இந்த பே அவுட் எடுத்து அந்த பே அவுட் காசுல இருந்தே நான் வந்து அந்த ரீசெட்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சிடலாம். பிளஸ் உங்க ம் ஃபீஸும் கட்டிடலாம். இதுக்கு ம் முன்னாடி நான் வந்து அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் என்ன பண்ண பண்ணப்பையும் நீ? ஃபர்ஸ்ட் நீ கிளாஸ் சேர்ந்தப்ப என்ன பண்ண? பே அவுட் எடுத்தேன். கிளாஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் எடுத்தேன். அந்த அக்கௌண்ட்டை வச்சு வந்து அக்கௌண்ட்கான காசும் வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் வச்சுதான் உங்களுக்கு எடுக்கக்குள்ளேயே நான் என்ன கிளாஸும் கான்டாக்ட் பண்ண, எடுத்தேன். எங்க அக்கௌண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. கான்டாக்ட் பண்ணேன். நீங்க வந்து கூப்பன் அந்த எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கிற மாதிரி 50% ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட்ல தான் எனக்கு அந்த அக்கௌண்ட்டை நம்ம வாங்கணும். ம் அதை ம் கிளியர் பண்ணி அந்த பே அவுட் வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த அக்கௌண்ட் கிளியர் ம் பண்ணி அது 2 பே அவுட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பே ம் அவுட்ல வந்துட்டு நான் அக்கௌண்ட் வாங்கினதுக்கான காசு, உங்களுக்கு ஃபீ காசு எல்லாமே அதுல வந்துச்சு. செகண்ட் அக்கௌண்ட் வச்சு செகண்ட் பே ம் அவுட் ஃபர்ஸ்ட் பே அவுட்ல மீதியை வச்சு நான் உங்ககிட்ட கிளாஸ் எடுத்து ஜாயின் பண்ணேன். ம் கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் இது வந்துட்டு உங்க ஹெல்ப்போட வந்து பே அவுட் வந்து அடுத்த அக்கௌண்ட் வந்து கிளியர் பண்ணோம். கிளியர் ம் பண்ணி அதுக்கப்புறம் பே அவுட் தான். அதுக்கப்புறம் நான் இந்த பர்சனல் ஒர்க்னால உங்ககிட்ட இருந்தாம ஒரு கொஞ்சம் கேப் ஆச்சு. திருப்பி ஜாப் அகைன் வந்து கிடைச்சது இல்லையா? அந்த ஜாப்காக நான் இன்டர்வியூஸ் ட்ரை பண்றதுனால இங்க இருக்க முடியாம போயிருச்சு. ம் அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ள வந்தோம். இப்ப வந்துட்டு எப்படி எனக்கு டைம் கிடைக்குது ட்ரேட் பண்றதுக்கு? ஏன்னா அப்ப நான் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மல்டிபிள் ம் இது இருந்துச்சு. சோ இப்போ ம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு அலாட் வரும், நான் எடுப்பேன், அந்த ட்ரேட வந்து போடுவேன், போட்டு க்ளோஸ் ம் பண்ணிட்டு வச்சிருவேன். திருப்பி உங்க ம் அலாட் வரும்போது எடுத்து க்ளோஸ் பண்ணேன். அவ்வளவுதான். ம் ஷார்ட்ஸ் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து ஓபன் பண்ணி பாக்குறதுனா நான் ஒரு 7க்கு மேல பாப்பேன். அதுவும் ம் வந்துட்டு இப்ப நம்ம கால்ஸ் இருக்கனாலே வந்து நான் பர்சனலான ட்ரேட்ஸ் எடுக்கிறது இல்ல. ம் இப்போ ம் வந்து ம் பர்சனல் ட்ரேட்ஸ் அப்படி எடுக்கிறதுனா டபுள் ம் கன்ஃபர்மேஷன் நம்ம அந்த யூட்டன் நம்மளோட கிளாஸஸ் சைட்ஸ்ல வந்துட்டு டபுள் கன்ஃபர்மேஷன் வரும்போது மட்டும் தான் எடுக்கிறது. ம் ம் அது வந்துட்டு ஆஃப் த லாட் தான் போடுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம சிக்னல்ஸ் இருக்கும்போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண மார்ஜின் நமக்கு இதாயிருச்சுன்னா மித்த ட்ரேட்ஸ் இருக்க முடியாது. நான் எப்பயாச்சும் ஆஃபோ இல்ல 1/3 ஆஃப் த லாட் மட்டும் தான் எடுப்பேன். ம் ஸோ ம் அந்த மாதிரிதான் இருக்கிறது. இதுல ஒரு இது என்னன்னா, இது ம் 1 month ஆச்சுங்கிறத சொல்றதை விட நம்ம ம் வந்துட்டு பே அவுட் டேட் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததே தவிர வந்துட்டு நம்ம ம் ம் ப்ராஃபிட்டே கிளியர் பண்ண கடைசி 2-3 சீக்கிரமே நாள் பண்ணிட்டோம். ட்ரேடே பண்ணல. ஆமா, ஒரு 4 நாளைக்கும் இல்ல. இப்ப ம் பே அவுட் போட்டு நமக்கு 3 நாளுக்கு வந்து நம்ம ட்ரேட் ம் பண்ணும்போது இப்ப அப்ரூவ் ஆகி எல்லாமே ஆனதுக்கப்புறம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு ம் மார்னிங் ஆரம்பிச்சேன். இன்னும் ம் ஈவினிங் தான் ஆகுது. $180 கிட்ட நம்ம அதுக்குள்ள ப்ராஃபிட் வந்துட்டோம். ம் 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 அது இல்லாம ஃபர்ஸ்ட் கேஸ் கிளியர் பண்ணது வந்து $400 வந்து 2 daysல பண்ணோம். ம் அதே மாதிரி அதுக்கப்புறம் டம்மி அடுத்த ஆர்டர் தான். ஃபேஸ். ஆமா, டம்மி ஆர்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டம்மி ஆர்டர் கிடையாது இங்க. 1/2% எடுக்கணும் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும். டெய்லி வந்து 1/2% $30 பண்ணிக்கிட்டு இருந்தோம். ம் அடுத்தது வந்து அது நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து $400 எடுத்தாலே போதும். நம்ம ஆனா ம் கிளியர் பண்ணும் போது நம்ம வந்து $490 கிளியர் பண்ணி வச்சோம். டேஸ் ம் கணக்குக்காக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தனால ம் $490 கிட்ட போயிருச்சு. அதே ம் மாதிரி செகண்ட் அக்கௌண்ட்டும் வந்து 300 எடுத்தா போது 360 கிட்ட எடுத்து நம்ம கிளியர் பண்ணோம். அது 1 ம் வீக்ல பண்ணிட்டோம். ம் 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 பண்ணிட்டு 1 monthல 2 பேஸ் கிளியர் பண்ணி ஒரு பே அவுட்டுமே எடுத்துட்டேன் நானு. ம் ம் ம்
சிங்கிள் மந்த்ல வந்து எல்லாமே பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு கால்குலேஷன் வைஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7,000 நான் பண்ணிருப்பேன். ஆனா என்னோட பே அவுட் அமௌண்ட் இந்த 18,000. ஸோ 11,000 ஸ்டில் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். இப்பயே நமக்கு இந்த அக்கௌண்டே போனாலும் ரீக்ளைமிங் வேல்யூ 11,000 இருக்கு, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதுல வந்து சொல்ல போனா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். உனக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நீ வந்து பொறுப்பான பையனா இருந்து நல்லா படிச்ச, அதே சமயம் ட்ரேடும் மிஸ் பண்ணவே மாட்ட, டைமிங்கும் மிஸ் பண்ண மாட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போன இயர் வந்து பே அவுட்டுக்கோ எதுக்கோ வந்து நான் காலையில 3 மணிக்கு உனக்கு கால் பண்ணேன். கரெக்ட். ஆமா. பே அவுட் ரீச் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டைம் பாஸ் பண்ணதுக்கு க்ளோஸ் பண்ணி டக்குன்னு எடுத்து க்ளோஸ் பண்ணி முடிச்சோம் நம்ம அந்த இது காலங்காத்தால. இன்னொரு ட்ரேடு ஒரு $2 வர்றதுக்கு 4 மணி நேரம் பண்ணிட்டாங்க. அது கரெக்டா அந்த இதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இதாயிருச்சு. ஒரு அக்கௌண்ட் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னொன்னு க்ளோஸ் பண்றதுக்குள்ள நொந்துட்டோம். இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட்ஸ் வந்து அந்த இப்ப லாஸ்டா ஒரு அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. சோ முன்னாடி வந்து கொஞ்சம் பிளக்சுவேஷனா இருக்க மாதிரியும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு டவுட்ஸே இல்ல. நம்ம என்ட்ரினா கரெக்டா போகும் அப்படிங்கறது வந்து கான்பிடண்டா இருக்க முடியுது. அதுவும் இல்லாம நிறைய டைம் வந்து நமக்கு வந்து இப்ப வந்து முன்னாடி இருக்கிறது இப்போ ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரியே இருக்கு. இப்போ ஸ்டாப் லாசஸும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்டாப் லாசஸ் அதிகமா இருந்துச்சா கண்டிப்பா அந்த ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் போற ட்ரேடா மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் நான் நிறைய நோட் பண்ணேன். இப்ப நம்ம ட்ரேடே கொடுக்கறது சரியா, ஏதோ போனா பேன் எடுத்து பாப்பேன், எடுத்து பார்த்துட்டு ஒரு ட்ரேட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பேன். தப்புன்னு பார்ப்பேன், இங்கி வாங்கி போடுற மாதிரி போட்டு பார்த்துட்டு இதுல நீ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து டஜக்கிங் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியா தான் நம்ம பண்றோம். ஆனா எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டபிளா வின் ரேட் பயங்கரமா இருக்கு, ரிட்டர்னும் பயங்கரமா இருக்கு. ஆமா. இப்ப நம்ம பாஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 20% பக்கமா சம்பாதிச்சிருக்கோம்பா. அதாவது ஃபண்டட் அக்கௌண்ட்ல 20% ஆகும் கேட்டுட்டு ஏதோ இன்வெஸ்ட் பண்ண காசுல 20% என்னடா பெரிய விஷயமா நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலா நீ பண்ணது வந்து $500 வச்சு $2,000 பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் $400 தானே ஸ்டாப் லாஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேஸுக்கு. அதுக்கப்புறம் நீ 300 எடுக்கணும், 700 கிட்டத்தட்ட $1,000 பண்ணிருக்கோம். 2,000 இல்ல, நான் 10K அக்கௌண்ட் நினைப்புல சொல்லிட்டேன் 2,000. $1,000 மேல நம்ம பண்ணிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த $25 பண்ணோம், 5 நாளைக்கு 3 நாள் அது மாதிரி தேவைப்பட்டது. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு $1,200 பக்கமா பண்ணிருப்போம். கண்டிப்பா. அதுவே ஒரு 1 lakh மேல வந்துட்டு ஆயிருக்கும். அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம பண்ணோம்னா அது பே அவுட் எடுக்க போறோம். இப்ப அவ்வளவுதான். கண்டிப்பா அது பண்ண முடியும். எனக்கு இப்போ ஒரு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எடுத்தாச்சு இல்ல, அடுத்து பெரிய பேமெண்ட் தான் 15 நாள்ல பக்கமா பண்றோம். பண்ணிட்டு கரெக்டா இருக்கு. அதான் ப்ரோ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த அப்ரூவுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நல்லா லேட் ஆக்குனாங்க, அந்த டிலே ஆகவும் யோசிச்சிருந்தேன். ஏன்னா நம்ம நேத்து ட்ரேட் எல்லாம் பாத்துட்டு நான் வந்து என்ன நேத்து ட்ரேட்ஸ்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு $250 மேல ப்ராஃபிட் போயிருந்திருக்கும். ஏன்னா கோல்டு அத்தனை எல்லாமே ஒரு 30 பாயிண்ட்ஸா அடிச்சுட்டு இருந்துச்சு. நம்ம 3 ரிவ்யூ போடும்போது அதுவே ஒரு $180 அந்த $140 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்ம $200-250 ட்ரேட்டையே மிஸ் பண்ணிட்டோமே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே வந்த உடனே நம்ம ஒரு $180 போது பயங்கரமா இருந்துச்சு. ட்ரேட் பண்ணாம இருக்கும்ல, கை பரபரன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு அது. ஆனா இப்பதான் கொஞ்சம் இதா இருந்து பார்த்து கரெக்டா $50 ஒரு நாளைக்கு பண்ணா கூட நமக்கு அசால்ட்டா வந்துட்டு ஒரு $750 பண்ணிட்டு போயிடலாம் நம்ம அடுத்த சைக்கிள்குள்ள. கரெக்டா இருந்தப்பா. சில பேர்லாம் வந்து கரெக்டாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க. சரியா, நம்ம சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு நீ ட்ரேடிங் ஏற்கனவே கத்துட்டு இருந்த, ஏற்கனவே 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளது எவ்வளவு அக்யூரேட், எவ்வளவு ஹை ரிட்டர்ன் ஈல்டிங் மெத்தட் நீயே சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் சக்சஸ் தான் ப்ரோ. நம்ம ஒரு பெர் டேக்கு வந்து நம்மளோட ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ரீசன் வந்து நியூஸா மட்டுமே இருக்க தவிரன்ட்டு மித்தபடி செட்டப்ல மாறாது. அப்படியே நியூஸா இருந்தாலும் எஸ்எல் எடுத்துட்டு திருப்பியும் வந்து நம்ம இன்னொரு ரீஎன்ட்ரி எடுத்துருவோம். அந்த ரீஎன்ட்ரி டபுள் த ப்ராஃபிட் போவோம். அப்படியே ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் எடுப்போம்ல, எடுப்போம். ஆனா ரிவெஞ்ச் ட்ரேட் கரெக்ட்டா எடுப்போம். எடுத்துர்க்கான் என்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு. அதான்
அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நம்ம நேசே வந்துட்டு நம்ம அது பண்ணுவோம். அந்த மாதிரி அடிச்சானா நான் என்ன பண்ணுவேன், வேணும்னே ரிவெஞ்ச் பண்றதுக்கு டபுள் தி லாட் அப்படின்ட்டு அது போடுவோம். டபுள் தி லாட் கான்பிடன்டா நாங்க போடுவோம் யோசிக்காம. ஏன்னா அது அந்த டபுள் தி லாட் அப்ப டபுள் தி ப்ராஃபிட் கண்டிப்பா நமக்கு வந்துரும். அது சம்டைம்ஸ்லாம் வந்து அதுவும் அந்த நம்ம ஃபாஸ்ட் மூவிங் வந்துட்டு நம்ம நிக்கில எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு 5 minutes டக்குன்னு 700 பாயிண்ட் போகும். $70 அசால்ட்டா புக் பண்ணிட்டு வந்துரும். அந்த மாதிரி வந்து டக்குன்னு டைமிங் ட்ரேடு போவோம், எடுப்போம், வந்துருவோம். சிம்பிள் எது? எனக்கு நிக்கி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் இருக்கு, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். அது அதே மாதிரி வந்துட்டு அது ரொம்ப மூவிங் ஃபாஸ்டா இருக்கும். நம்ம அதுக்கான லாட் சைஸ் வந்துட்டு கரெக்டா போட்டிருப்போம். 700 பாயிண்ட்ஸ் ஈஸியா 1 hour கூட இருக்காது, ஒரு 15 minutes தான் எடுத்திருக்கோம். 1%. ஆமா, 1% அவ்வளவுதான். அது வந்து ஈஸியா அந்த 1% நம்ம ஈஸியா எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரெண்டாவதா சொல்ல போனா கோல்டு தான். நான் வந்து முன்னாடி பழைய செட்டப் அப்போ சொல்லுவேன் வந்து கோல்டு வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டுமா ப்ரோ, ஸ்கிப் பண்ணிடுமான்னு உங்ககிட்ட கேட்பேன். ஆனா நான் இப்ப கோல்டு ட்ரேடு ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு எடுப்பேன். நம்மளோட லாட் சைஸுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரிஸ்க்னு கேட்டா ரிஸ்கே கிடையாது. கோல்ட்ல ஈஸியா டெய்லி ஒரு 15 to 30 பாயிண்ட் புக் பண்றோம். 30 பாயிண்ட்ங்கிறது $90 to $100 ஈஸியா வந்துருது. இப்ப சம் டேஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தா அடுத்த ஒரு 2 ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ்னா அடுத்த 5 ட்ரேடு வந்து கான்பிடென்ட்டா போலாம், அது ப்ராஃபிட்ல தான் அடிக்குது. ஆமா. சோ அது இல்லாம நமக்கு ஃபெயிலியர்னு வந்தா எதுல திரும்ப வரும்? ஒண்ணுதான், கோல்டு தான். மத்தது ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு மாசத்துல அடிச்ச சிம்பிள் ஏதாச்சும் ஒரு 3 சொல்ல பாக்கலாம். இல்ல எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறதே கிடையாது. எதுவுமே ஸ்டாப் லாஸே அடிக்க விடாது. ஆமா, ஏன்னா வந்துட்டு நம்ம அது ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து சிடிசில எக்ஸிட் ஆயிட்டு வந்துருவோம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் தான் புக்கிங்க. ஸோ அதுதான் மாரிதான் ஸ்டாப் லாஸ்ல. அப்படியே இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் வந்து கோல்ட்ல இருந்தாலும் கோல்ட்ல தான் நம்ம நிறைய அக்கௌண்ட் பாஸும் பண்றோம், அதிகமான ப்ராஃபிட் அதுல தான் எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து இதுவும் வந்துட்டு நேஸ் 100 வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். அதுலயும் நம்ம டைமிங் போயிட்டு US30 வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 100 200 சம்டைம்ஸ் பெருசாவும் பிடிப்போம். அது கன்சிஸ்டன்டா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருது டெய்லி. ஆமா ஆமா ஆமா, டெய்லி வந்துட்டு அது ஒரு $20 அப்படி இன்னைக்கு கூட பண்ணோம். $100. ஆமா, இன்னைக்கு ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கு தான் பண்ணோம் இன்னைக்கு. 350 பாயிண்ட் போயிட்டு இருக்கு முக்கி காலையில எழுதலாம். ஆமா, நம்ம வந்துட்டு நம்ம செட்டப்ல வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்கனாலதான் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் 2 days இருந்தாலும் 3 days இருந்தாலும் ஹோல்டு வைக்கிறோம். அதுக்கான இது வந்து கரெக்டா வந்துரும். இப்ப நம்ம மார்னிங் எடுத்தோம், மூவே ஆகலங்கிறதாக செல் பண்ணிருந்தோம்னா இப்ப இந்த மூவ்மெண்ட் நம்ம புடிச்சிருக்க முடியாது. நம்ம அந்த கான்பிடன்ட் இருக்கனாலதான் வந்து நம்ம கான்பிடன்ட் வேற யாருக்குமே வராது. எங்க பூந்து எங்க வரணும்ங்கிறது தெரியாது. நம்மளோட லெவலுக்கு ரியாக்ட் பண்றது வந்து என்னால வந்து நம்பவே முடியல. நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா மித்தவங்களுக்கு ஃபாரெக்ஸ் பார்த்தா ஒரு காலத்துல நான் அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஃபாரெக்ஸ் தான் எனக்கு பயம். நான் சொன்னேன் இந்தியன் மார்க்கெட்ல இருந்திருக்க அப்புறம் ஃபாரெக்ஸ் தான் எனக்கு பயம். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம், நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஆனா நம்ம லெவல் வந்ததுல இருந்து எனக்கு தெரியும் மார்க்கெட் இங்க போச்சுன்னா திரும்ப தான் போகுது, நம்மளோட லெவல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரியாக்ட் பண்ணதான் போகுது அப்படிங்கறது இது இருக்கு. சோ இந்த நம்ம வந்து ஏன்னா நம்ம க்ளோசிங் வச்சுதான் பார்ப்போம். சோ அந்த இதுக்கு வந்து ரொம்ப கான்பிடன்ட் ஆயிருச்சு மார்க்கெட்டை பார்த்தா. இப்ப நெகட்டிவ்லயே நம்ம போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்மளால வந்துட்டு எக்ஸ்ட்ரா லாட் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மளோட லெவல் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நமக்கு. சோ எனக்கு இந்த நம்பிக்கை வந்ததுக்கு மெயின் காரணம் நான் உங்ககிட்ட அந்த கோர்ஸ் படிச்சதுதான். அந்த கோர்ஸ் பார்த்தோன்னே எனக்கு அந்த லெவல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. அந்த லெவல்ஸ் போனா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து நான் அங்கதான் கத்துக்கிட்டேன். சோ அந்த கான்பிடன்ஸ் இல்லாம தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்ரேட வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நெகட்டிவ்ல போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா மார்க்கெட் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயிருக்கும். அந்த ரெக்கவரி ஆகும் போது அந்த லாஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்காது, அந்த லாஸ் ரெக்கவர் ஆன லாஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. இது மாதிரிதான் நிறைய ட்ரேட்ஸ் வந்து லாஸ் பண்றவங்க இன்னும் இருக்காங்க. நம்ம அவங்கெல்லாம் நம்ம இந்த கோர்ஸ் நம்ம அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். சோ அந்த லெவல்ஸ் வச்சு அவங்களே இன்னும் ஓன் ட்ரேட்ஸ் கூட எடுக்கலாம். அக்கௌண்ட் நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கோர்ஸ் எடுத்துட்டோம்னா. எப்படி என்கிட்ட திருப்பி கான்டாக்ட் பண்ண நிறைய பேர் பண்றதே இல்ல, எப்படி நீ கான்டாக்ட் பண்ண? இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா தங்க முட்டை போடுற ஒரு வார்த்தையை அழைச்சு விட்டுட்டு போவாங்களா அந்த மாதிரி. நான் சொன்ன வெளியே போனது என்னோட பர்சனல் காரணம். நீ டச்லயே இல்ல. ஆமா, நான் வந்து சொல்லிட்டு போனது வந்துட்டு என்னோட பர்சனல் ரீசனுக்காக போறேன்னு தான் நான் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி போனேன், நான் திருப்பி வந்துட்டு
எங்க வரணுமோ அங்க வந்துட்டேன் நான் உங்ககிட்ட. எனக்கு ஏன்னா நான் வந்துட்டு உங்ககிட்ட ரிசல்ட் பார்க்காம நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணிருப்போம், ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் இல்லாம அவங்க வந்து சரி இல்ல ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நான் என்ன சொல்லிடுவேன்னா ப்ரோ எனக்கு வந்து இப்போ ஒரு பர்சனல் ரீசன்ஸ், ஏன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு பேருக்குங்கிறதுக்காக அடுத்து மேரேஜ் பண்ணணும் அந்த ரீசன்ஸ்லாம் பேருக்குங்கிறதுக்காச்சும் ஒரு ஒர்க் இருக்கணும் அப்படிங்கறது வந்து மெயின் ரீசனா இருந்தனால நான் ஒர்க் போய் அவனுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால போறேங்கிற மாதிரி தான் வெளியே போனேன். ஸோ இப்ப திருப்பி வந்தேன். திருப்பி வந்தது வந்துட்டு எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு சாலிடான ஒருத்தங்க மார்க்கெட்டை வந்து புரிஞ்ச அளவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆள்னா எனக்கு நீங்க தாங்கிறது எனக்கு தெரியும். நம்ம மார்க்கெட் வந்து நம்மளோட இண்டிகேட்டர் ஃபாரெக்ஸ்ல மட்டும் ஒர்க் ஆகுது, எந்த பேர் எடுத்தாலும் எல்லா பேர்லயும் ஒர்க் ஆகும். கிஃப்ட் நிஃப்டில ஒர்க் ஆகும். ஆமா நான் அது பாப்பேன், நிஃப்டிக்கு நான் பாத்துப்பேன். என்னன்னோ பாப்பாங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தேன் பாருங்க, இங்க காமிச்சிச்சு நம்ம செட்டப் இவ்வளவுதான், என்ன நடந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க பிளாக் ஷோல்ஸ், ஆப்ஷன் செயின், ஃபுட் பிரிண்ட், அது இது இது இதுன்னு போட்டு பாத்துட்டு இருக்கிறதுக்கு இதுல அனாலிசிஸே உங்களுக்கு கிடையாது. செமி ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஒரு 3 செகண்ட்ல ஒரு சார்ட்டை புடிச்சிட முடியும். சரியா? ஃபுல்லா உனக்கு வந்து ஃபுல் ஸ்கெட்ச், மார்க்கெட்டோட ப்ளூ பிரிண்ட்னா மார்க்கெட் மெக்கானிசம் தான் அது உனக்கு போட்டு கொடுத்துருது. அதை பொறுத்து மார்க்கெட்ல இருக்கிற மொமெண்டம் பொறிச்சு நாம எங்க புந்து எங்க வெளியே வராங்கிறது தான் முக்கியம். இப்ப இதே நேஷன்லயே நம்ம நிறைய நாள் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்ல எல்லாம் புக் பண்ணிருக்கோம். நீங்க வேற 350 மேல போயிட்டு இருக்குது. அதான் திரும்பி பாத்துருக்கேன், ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. டார்கெட் 200க்கு போகணும், 30,200 போகணும், அங்க வரைக்கும் டார்கெட் இருக்கு. நான் கொடுத்துருவேன், நான் மோஸ்ட்லி இப்ப கொடுத்துருவேன் 350. ஓகே, 350 பாயிண்ட்ஸ் இருக்கு. யா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இன்னும் மார்க்கெட் மெக்கானிசம் படிச்சவங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிற ஒரு அட்வைஸ் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா நீ எல்லாம் பே அவுட் வச்சிருக்க, உன்ன எல்லாம் யாருமே பேச முடியாது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதாவது நம்ம செட்டப் வச்சு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் எடுங்க. டெமோ அக்கௌண்ட் எடுத்து நமக்குன்னு ஒரு லாட் சைஸ் இருக்கும், அந்த லாட் சைஸ ஃபாலோ பண்ணாலே போதும். அக்கௌண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகவே ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து நீங்க நான் சொல்ல போனா வந்து லாஸ் ஆஃப் ட்ரேட்ஸே இருக்காது ப்ரோ நம்மளோட யூஸ் பண்ணும்போது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடிக்கிறான்டாங்கிற மாதிரி மார்க்கெட் எப்படி போனாலும் நம்ம சமாளிச்சு ப்ராஃபிட் எப்படி பார்த்தாலும் பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கும் அதுல. ஸோ அது ஈஸியா வந்துட்டு நம்ம போக போக, அதாவது நம்மளோட எரர் இல்லாம இருந்தாலே ட்ரேட் செட்டப் பக்காவா இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம நம்ம வந்து செட்டப்க்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணாலே போதும். நம்ம கண்டிப்பா நம்மளே தானாவே வந்துட்டு நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியும். நீங்க என்கிட்ட கேட்கலாம், நீங்க அப்படியே கால் எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு டைம் இல்ல உட்காந்து பாக்குறதுக்கு. ஏன்னா நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாபுக்கு போயிட்டு இப்பதான் வர 7:30 மணிக்கு தான் நம்ம கால். ஆமா, நான் 7:30 வந்து அவங்க சொன்னா வந்துட்டு கால் பண்றேன். நான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு உட்காந்துருக்கேன். சோ இப்போ வந்துட்டு நான் மொத்தமா உட்காந்து எப்ப புக் பண்ணணும் இந்த அலாட் போட்டு மொத்தமா என்னால பார்க்க முடியாது. எனக்கு சிக்னல் வந்துச்சுன்னா டக்குன்னு போடுறேன் இது. சோ எனக்கு அதேதான் நீங்களும் பண்றீங்க, எனக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே வேற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு சிக்னல் வாங்குவாங்க, அப்புறம் கிளாஸ் சேருவாங்க. அது நம்ம கிட்ட சம்பாதிச்சு அதை வச்சு கிளாஸ் சேருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்னலே தான் எடுப்பாங்க. எதுக்குன்னா 3000 ரூபாய் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல, 5000 ரூபாய் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை டெய்லி கொஞ்ச நேரம் மிச்சமாகுது இல்ல, நான் வர இன்கம்ல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி உன்னோட பிஸி ஸ்கெடியூல்ல நீ போய் பரப்புறன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ணது 6,000 20,000 பக்கமா வந்துருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாசம் பாஸ் ஆகுறதுக்கே ஆயிடுச்சு 20 நாளைக்கு மேல. சரியா? இப்ப இதே வந்து இந்த மந்த் எடுக்கிறோம், இந்த மந்த் எல்லாம் வந்து உனக்கு $1,000னா 1,00,000 ரூபாயில 3,000 ரூபாய்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அப்படி எடுக்கிறது புத்திசாலித்தனம், ஸ்பாட்னஸ். ஓகே, கத்து வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு கான்பிடென்ட் வந்து நாமளே ட்ரேட் எடுக்கணும், ஃபுல் டைம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனலா. அதுதான் மார்க்கெட் மெக்கானிசம் பாட். இப்ப சவுண்ட் கேட்டுச்சுல, மார்க்கெட் மெக்கானிசம் பாட் ரெடி ஆயிடுச்சு. பட் அது பர்சனலுக்கு தான், காப்பி ட்ரேடிங்க்கு தான் கமிஷன் ஹெவியா இருக்கும். நம்ம அது ஃபியூச்சர் பிளான் நெக்ஸ்ட் லான்ச் பண்றது. அதான் அது காப்பி ட்ரேடிங் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு ப்ளூபெரியில. ஓகே, டபுள் 1 வீக்ல. சூப்பர். அக்கவுண்ட் டபுள் இல்ல 200% ரிட்டர்ன் 1 வீக். அப்ப டபுள் ட்ரிபிள். மத்தவனுங்க எல்லாம் வந்து
மத்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் 50% 20% பண்றதுக்கே தவிட்டு தின்னுடும். மாசம் வந்து அவ்வளவு வர்றது கஷ்டம். நாம வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்ல வந்து 200%, அதாவது 500 ஆரம்பிச்சது 1500. ஆமா, அது வந்து ஒரு சின்ன குழப்பம். ஒரு அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணி பண்ணதுல அது டெபாசிட் வந்து டபுள் டைம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அதனால ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா காமிச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மையா மறுபடியும் பண்றது அது தானா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரியா, ஆட்டோமேட்டிக்கா சிக்னல்ஸ் வந்தா ட்ரேட்ஸ் ஆட்டோவே எடுத்துரும். ஆமா, சவுண்ட் வந்துச்சுன்னா அது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஓகே, அது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் மெக்கானிசம் தான் ஃபுல்லா. ஓகே 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 ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அது இப்போ இந்த ட்ரேட் வந்து இப்போ ஆட்டோமேஷன் சொன்னீங்களே, நீங்க அந்த பாட் வச்சிருக்கிறது, இது வந்து உங்க அக்கௌண்ட்ஸ்குள்ள மட்டும் தான் பண்றீங்களா இல்ல மத்தவங்களுக்கும்? அது பர்சனல் தான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அது காப்பி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% கிடைக்கும், எனக்கு 40% கிடைக்கும். அது மாதிரி பண்றேன். ஓகே 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 ப்ரோ. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த 60% அந்த ஷேரிங்க்கு நான் உங்க கூட ஜாயின் பண்ணேன் கண்டிப்பா. கேபிட்டல் நீ ஃபண்டட் அக்கவுண்ட்ல இருந்து ரெடி பண்ணிக்கோ. அந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல இருந்து ரெடி பண்ணி அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். முதலீடே வந்து இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து தான் ஆரம்பிச்சது. இல்ல 10,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சது. கரெக்டா, 7,000 அக்கவுண்ட் என்னோட சிக்னல். 7,000 ரூபாயில ஆரம்பிச்சு நம்ம எங்க போறோங்கிறத பாக்குறோம். சரியா, வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வீடியோ எனக்குன்னு நீங்க போடுற எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் நீங்க ரெடி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பண்றோம். வீடியோ மட்டும் இல்லாம நம்ம யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்றோம். இந்த மாதிரி வந்து வரிசையா இந்த ஒரு ஜேர்னியை வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். விடுங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சின்சியரா எஃபோர்ட் போடாம எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் கத்துப்பாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த வாரம் கூட சரியில்லாம கூட இருக்கலாம். நம்மளது வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அந்த பாக்கக்குள்ளேயே தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்குள்ளேயே பயங்கர கான்பிடென்ட் வந்துடும். அதுல எஃபோர்ட் போடணும் அப்படிங்கறது கூட இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மார்க்கெட்ல. தயவு செஞ்சு அவங்களாம் மார்க்கெட் பிசினஸ் விட்டே போயிடலாம். யார் எஃபோர்ட் போட்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இதுல வந்து நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் சிக்னல்ஸ் அதெல்லாம் வந்து சொல்ற விஷயமே என்னன்னா லெஸ்ஸர் எஃபர்ட்ஸ் கிரேட்டர் ப்ராஃபிட்ஸ். அப்படின்னா கம்மியா உழைங்க அதிகமா சம்பாதிங்கிறது தான் அர்த்தமே. நான் சொன்னாலே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க சில பேர். அந்த வடிவேல் ஒரு இடத்துல ஒசாமா பின் லேடன் அப்படின்னு அந்த அட்ரஸ் பார்த்து ஷாக் ஆவானுங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு 2-3 இது இந்த ஐசிடி அந்த மாதிரிலாம் படிப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 4 இண்டிகேட்டர் சேர்த்து 4 கன்ஃபர்மேஷன் எடுத்து அது பிளஸ் கேண்டில் பேட்டர்ன் எடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்பாட் வந்து எடுக்கணுங்க. அப்படி எடுத்தா எஸ்எல் அடிக்கும். பாத்தீங்கன்னா நான் ஒரு சில சேனல்ல பாத்திருக்கேன். அப்படியே என்னன்னு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவான், ரொம்ப திமிரா பேசுவான். மார்க்கெட்னா அப்படி இப்படி நீ இது வந்து ஒரு தாவம் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா 2 வருஷம் உன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சிடணும், நீ சாமியார் ஆயிடு. நான் ஆக்சுவலா அந்த மாதிரி எல்லா இன்ஃபுளுசருமே பேசி நம்மள ஏமாத்தி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. இப்ப சொல்றதுன்னா இப்ப நான் சொல்றது சார்ட் பார்த்தா வந்துட்டு எந்த இடத்துல போவோம், திருப்பி அந்த இது வந்து எங்க ரீபவுண்ட் ஆகும் எல்லாமே நம்ம ஒரு இண்டிகேட்டர்ல எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் அதுவும் இப்ப நம்ம 2.0 லான்ச் பண்ணோம் பாருங்க, பக்கா வரும். ஒன் செகண்ட் வந்துச்சு. ஓகே 80,150 புக் பண்ணிடலாமா? பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. உன் அக்கவுண்ட் இன்னைக்கு நாஸ் 100லயே $200 ரீச் ஆக மாட்டாங்க. அப்புறம் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. நாம துளுவண்டு லாட் எடுப்போம், பிடிப்போம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆனா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் எப்படி சொல்லி கொடுப்பானுங்கன்னா குருட்டாம் போக்கல ஹெவி லாட்டா போட்டு ஸ்கேல் படிச்சுட்டு ஓடிடுவானுங்க, பிக் பாக்கெட் மாதிரி. நாம தெரிஞ்சு பண்றோம், அதனால கம்மியான லாட்டு போடுறோம், அதனால அக்கௌண்ட் சேஃபா இருக்கும். ப்ராஃபிட் வரக்குள்ள அது பெருசா மூவ் ஆகும், ப்ராஃபிட்டும் பெருசா ஆகும். நாம வந்துட்டு மேக்ஸிமம் ரிஸ்க் நம்ம எடுக்க போறதே வந்துட்டு ஒரு 0.5% தான் நம்ம எடுப்போம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட அக்கௌண்ட்ல. அதுல ஒரு முக்கியமான விஷயம், எடுத்ததும் உடனே ப்ராஃபிட் வருமா நம்ம ட்ரேட் நிறைய ட்ரேட்ஸ் அப்படிதான் இருக்கும். எடுத்தோடனே ப்ராஃபிட்ல தானே வரும். ஆமா, எடுத்தோடனே வந்து நமக்கு ப்ளூல தான் இருக்கும். சோ நமக்கு வந்துட்டு ரெட்ல போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ரெட்ல போனாதான் நமக்கு அந்த பயம். அது மாதிரி இருக்கு. எடுத்தோடனே நமக்கு ப்ளூல போயிடும். ப்ராஃபிட்ல தான் நமக்கு மினிமம் ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீக் இருக்கும், நம்ம டார்கெட் கிட்டே போயிடும். புக்குன்னு நீங்க ஒரு மெசேஜ் வரும், நான் எடுத்து புக் பண்ணிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். இப்பெல்லாம் ட்ரேடிங் ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு இல்ல உனக்கு? கேம் கூட இல்ல, நான் வந்து இங்க பாப்பேன், காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாமே.
எடுத்து கூட சாப்பிட பயம் நிறைய பேருக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ. அந்த நம்ம அந்த அக்கௌண்ட் வேணாயிரும் அப்படிலாம் இல்லவே இல்ல. வருவேன், காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆச்சுன்னா இப்பவும் சொல்றேன், அது என்னோட தப்பா தான் இருக்கும். மார்க்கெட் மெக்கானிசம் இருக்கவே இருக்காது. ப்ளூபெரி ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஆமா, இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. மேக்ஸிமம் என்கிட்ட இருந்து நான் தரம்பா எடுத்துக்குவாங்கப்பா அப்படின்னு தான் கொடுத்துட்டீங்க எல்லாமே. ரீசெட் கான்டாக்ட் பண்ணதுமே உனக்கு இது போப்பா இது எடுப்பான்னு நீயும் மறு பேஜே பேர்ல எடுத்த பேமெண்ட் எடுத்தாச்சு. அந்த அக்கௌண்ட் டபுள் சேஃப்டி இப்போ உனக்கு. ஆமா, இன்னும் வந்து ஏன்னா நான் எங்கேயுமே வந்து இன்ன வரைக்கும் நமக்கு அக்கௌண்ட் பிளாக் ஆகல. ஏன்னா அதனால ரீசெட் ஆப்ஷன் எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கு இன்னும். எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் போனா கூட எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அகைன் நம்ம ட்ரேட் பண்ணி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்க்கு கட்டின அமௌண்ட்டை கூட திருப்பி எடுத்துடலாம். ரீசெட்டுக்கு கட்டுறத புக் பண்ணிருக்கோம். ஓகே, $130 புக்டு. கரெக்டா $180 இன்னைக்கு டுடே ப்ராஃபிட் இது வரைக்கும். அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு மோஸ்ட்லி. சூப்பர், வெரி குட். சிங்கிள் டேல 3.5% ப்ராஃபிட் பண்ணிட்டேன். எவ்வளவு? நம்ம 3.5% பண்ணியாச்சு. $180 இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. மட்டுமா இல்ல டிஜே மட்டும் டிஜே எல்லாமே சேர்த்து இன்னைக்கு டேல $180. லாட் சைஸ் நேஷனலுக்கு 0.03, டிஜேக்கு 0.02. அதே மாதிரி இதுக்கு கோல்டுக்கும் 0.03 தான். பாக்குறவங்க பாத்தீங்கன்னா $180 ஒரு நாளைக்கு போய் சந்தோஷப்படுறான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. கண்ணா மேட்ரு அது இல்ல. அவர் பாட்டில் ஆட்டி எலி புழக்க மாதிரி துளிக்குண்டு அதை வச்சு உங்களுக்கு நேஷன்டே கிட்டத்தட்ட 1.5% 2% கோல்டுல ஒரு 15-20 பாயிண்ட் பக்கமா ப்ராஃபிட், EJ100ல ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட். நீங்க அதை மட்டும் எடுத்து உங்க லாட் சைஸ் என்னவோ அதோட கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க தௌசண்ட்ஸ்ல தான் பண்ணுவீங்கன்னா அதுல கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. அதுதான் ப்ரோ, நான் இப்ப இந்த கோல்ட் லாட்லாம் பெரிய அக்கௌண்ட் எடுத்துட்டு ப்ரோ அடுத்து பேமெண்ட் எடுத்துட்டு அதான் பெரிய அக்கௌண்ட்டை எடுத்து கிளியர் பண்ணிடலாம் நாம பாத்துருக்கோம். அப்ப அதுக்கு ரொம்ப இன்னும் பெரிய பேமெண்ட்ஸ் தான் அப்ப ஈஸியா வந்துடும் நமக்கு. இன்னும் நம்ம ஆஃப் ஆஃப் த ரிஸ்க் எடுத்தாலே போதும் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம். இன்னும் டபுள் ட்ரிபிள் 4 டைம்ஸ் சேஃப்டி ஆன மாதிரி ஆயிரும் அக்கௌண்ட். அப்ப அது அந்த கோல்டுன்னு சொன்னதான் நான் கொஞ்சம் நான் முன்னாடி பார்த்தப்ப சொல்றதுக்குள்ள ஒரு விஷயம் வந்துட்டேன். ப்ராப்ஃபர்முக்குமே பாட் இருக்குது நம்ம கிட்ட. ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். அது அலோடா ப்ரோ? ப்ராப்ஃபார்ம்ல நம்ம ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எங்க போனாலும் பேன் பண்ணிடுவானுங்க. அலௌடுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுவானுங்க. அவனுங்களே ஒரு லிஸ்ட் வச்சிருப்பானுங்க. அந்த லிஸ்ட மீறி ஒரு பாட்டு ரெடி பண்ணுங்கிறது கஷ்டம். சொந்தமா உருவாக்குனாதான் கொஞ்சம் ஏத்துப்பானுங்க. அதுலயும் பேன் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? அதுக்கெல்லாம் கல்தா கொடுத்து எப்படி மார்க்கெட் மெக்கானிசம் ட்ரேடிங்கே ஒரு ஹோலி கிரேல இருக்குதோ அது மாதிரி இந்த பாட்டுமே ப்ராப்ஃபர்முக்கு கல்தா கொடுக்குற மாதிரி ஏஐயும் பாட்டி கலக்கி இறக்கி விட்டுரும். ஃபியூச்சர்ல ரெடி பண்ணா நமக்கு உட்காந்து ட்ரேட் பண்ற வேலையும் மிச்சம். ஜஸ்ட் வெறித்தனம், அது பேரு வெறித்தனம். வெறித்தனம் பாட். எனக்கு இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் எனக்கு ஏன் இன்னும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. நல்லதுக்கு காலம் இல்லமாங்கல்ல, அதுதான். நான் எனக்கு தெரிஞ்ச நானே ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணிட்டேன். எவன் டம்மியும் அவன் காலில்தான் போய் மக்கள் விழுவாங்க. அவங்கெல்லாம் மில்லியன்ஸ்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 2 கோடி எடுத்துருவோம், நான் 1% ப்ராஃபிட் தண்ணி தரேங்கிறான். அவங்கிட்டதான் எல்லாம் உழுவுறாங்க, லாக்ஸ்ல படிக்கிறாங்க கிளாஸ். நிறைய யூடியூபர் ஸ்கேமர்ஸ் ஃபண்ட் பண்ணது ஃபண்டிங் பிப்ஸே நிறைய பேருக்கு அது மாதிரி ஃபண்டிங் பண்ணுவான். என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்களாம் ஒரு 10 அக்கௌண்ட் கொடுத்துருவான் ஃப்ரீயா ஃபண்டிங் பிப்ஸே. பாதியில பைய போட்டுருவானுங்க, பாதியில செல்ல போட்டுருவானுங்க. சரியா?
இல்லன்னா வேற அப்படி அவன் இல்லாட்டினா அதுக்கும் நிச்சயமான ஒரு யோகியம் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா 5% ஒரு அக்கௌண்ட் வாங்கிக்குவான், பன்னி மியூட்ஸ்ல ஒன்று வாங்கிக்குவான், ஃபண்டட் நெக்ஸ்ட்ல வாங்கிக்குவான். அது மாதிரி 10 கம்பெனில வாங்கிட்டு 100K அக்கௌண்ட் வாங்கிட்டு ட்ரேடு மாத்தி மாத்தி எடுத்துவானுங்க, பாஸ் ஆயிடுவானுங்க. அதை வச்சுதான் வந்து ஓட்டிட்டு இருக்கிறானுங்க யூடியூப்ல பல பேரு. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் மோசம் பிடிக்கிறா எதுன்னு சொல்லிட்டு. சரியா, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதெல்லாம் கேட்கக்குள்ளேயே நீ இதை நான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பொண்ணுங்கெல்லாம் கூட வந்துட்டு இப்ப செட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கல எனக்கு சிரிப்பா இருக்கு. இதுக்கு பேசவே தெரியல, இது எங்க ட்ரேட் பண்றது, ஆங்கரிங் பண்ற பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே படிச்சதை வந்து ஒப்பிச்சிட்டு இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கிறேன். ஏமா என்ன வயசாகுது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்க வந்துட்ட அப்படின்னு நினைச்சுக்குவேன். நான் நினைச்சுக்கோ இல்ல, நீங்களும் நினைச்சுக்கணும் அப்படிதான். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. இப்போ வரும் எந்த ஒரு பேர் எடுத்தாலும் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு 1% புக் பண்றோம், 4% 5% தான். அக்கௌண்ட் கிளியரே 8% தான். 8 ட்ரேட்ல மொத்தம் 10 to 15 ட்ரேட்ல நம்ம முடிச்சுட்டு போயிடுறோம். அதை ரொம்ப பிரச்சனையாவும் இல்ல. அதான் சொல்றேன்ல, 2 daysல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ், அடுத்த 1 weekல வந்து செகண்ட் பேஸ் கிளியர் பண்ணோம். ஒரே மந்த்ல பே அவுட் வரையுமே எடுத்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்குங்க எனக்கு. அதாவது நான் மொத்தமாவே இது வரைக்கும் 4 அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன், அந்த 3 அக்கௌண்ட் பே அவுட் எடுத்துட்டேன். அந்த ஒரு அக்கௌண்ட் போனதும் என்னன்னா, நானா ட்ரேட் பண்றேன்ட்டு கத்துக்கும் போதே வந்துட்டு எடுத்தது வந்து இது பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து போய் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணுமா, வாங்கி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு 5 அக்கௌண்ட்டுக்கு மேல எடுத்து அதை வந்து முடிச்சு விட்டான். அந்த மாதிரி எல்லாம் எடுத்து இருக்கும்போது வந்துட்டு நமக்கு ஈஸியா வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தனா ஒரு கிளியர் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை வந்துட்டு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. ஃபண்டட் அக்கௌண்ட்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், அது கிளியர் பண்றது கஷ்டம், ரூல்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ரூல்ஸே இப்ப பெருசா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவுதான் ரூல்ஸ், 5 ரூல்ஸ் தான். 5 டே வந்து ப்ராஃபிட் பண்ணணும் 0.5%, 400 ப்ராஃபிட் பண்ணணும். டேயோட இதை வந்துட்டு முடிஞ்சு ரூல்ஸ் அப்படி என்னையே கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ரூல்ஸும் ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. நம்ம ஏன்னா நம்ம ப்ளூபெரி எடுத்ததுனால ரூல்ஸ் இல்ல, ரொம்ப 5 பாயிண்ட் தான். அது உங்களுக்கு போர்ட்லயே இதுலயே காட்டிடும், டேஷ்போர்ட்லயே காட்டிடும். அதை ஃபாலோ பண்ண போயிடும். இடன் ரூல்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க, ஈஸியா முடிஞ்சிருச்சு எல்லாமே. அதாவது பே அவுட் எடுத்துட்டேங்கிறது வந்துட்டு என்னால இன்னும் நம்ப முடியல. டக்குன்னு எடுத்துட்டனால, ஏன்னா ஒரு இதுக்கு நீ வந்து 100K வாங்குற, 100K அக்கௌண்ட் எடுத்து தௌசண்ட்ஸ்ல எடு. ஏன்னா நம்ம மக்களுக்கு பெரிய காசை பார்த்தாதான் நம்பிக்கை வரும். அவனே ஒன்றும் இல்லாமதான் இருப்பான். ஆனா லட்சத்துல காமிச்சாதான் ஒரு வீடியோ பாப்பாரு. எடுத்துடலாம் அடுத்து கண்டிப்பா எடுக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் பே அவுட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த்ல எடுத்துடலாம் கண்டிப்பா. ப்ளூபெரியில எடுப்போம், அதுதான் நமக்கு வந்து டபுள் சேஃப்டி இருக்கிறதுனால அதுலயே எடுத்துக்கலாம். வேற என் சைட்ல இருந்து எல்லாமே சொல்றதா சொல்லிட்டு நீங்க வேற எதுவும் என்கிட்ட வந்து கேட்கணும் கீழே நான் சொல்றேன். மேரேஜ் அப்போ வேலைக்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அது வந்துட்டு ஒரு 3 வருஷம் ஆயிரும் ப்ரோ. அது வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு டைம் ஆகும். அதனாலதான் ப்ரோ. காதல் கை கூட வாழ்த்துக்கள். சொந்தக்கார ஒண்ணுதான், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. மரப்பொண்ணுதான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். அவங்களுக்காக தான் நம்ம வெயிட்டிங். மோஸ்ட்லி நம்ம சொந்தமுத்துக்கு சொந்தமும் ஆயிடுச்சு. அடுத்த பார்க்க போற விஷயம் என்னவா இருக்குன்னா பணம் தான் பாப்பாங்க நம்ம ஊர்ல. கண்டிப்பா அது வந்து நீ ட்ரேடிங்ல பெருசா சம்பாதிச்சிரு, ஓகே, 100K அக்கௌண்ட் எடுத்து நீ பண்ணிடுக்குள்ள தன்ன போல நடக்கும். ஃபர்ஸ்ட் பே அவுட்லயே வந்து நமக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்த மாதிரி ஆயிரும். 100K எல்லாம் எடுத்தனா அதான் கண்டிப்பா எடுக்கணும் ப்ரோ. எடுத்துடலாம். கன்சிஸ்டன்சியா இருக்கும்போது பயப்படாம எடுக்கலாம். ஈஸியா அதாவது நமக்கு இப்ப இந்த மாதிரி டேலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அந்த அக்கௌண்ட் வாங்குறது வந்து பெரிய விஷயமாங்கிற மாதிரி தான் நமக்கு ஆக போகுது எல்லாம். ஈஸியா அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு அந்த ஸ்பெஷல் நமக்கு வர 50% வர வந்துட்டு நமக்கு டிஸ்கவுண்ட் உண்டு எல்லாருக்கும் கிடைக்கிறதோட. அப்ப இன்னும் நமக்கு சீப்பாவே அக்கௌண்ட் கிடைக்கும், ஈஸியா வாங்கிடலாம். அதெல்லாம் வாங்கிக்கலாம். கண்டிப்பா எடுத்து பெரிய ஒண்ணு எடுக்கிறோம் நம்ம பெருசாவே. ஓகே ப்ரோ, 100K எடுத்து ஃபர்ஸ்ட் பே அவுட் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரீட் உண்டு. ஓகே
நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு நம்ம அது தனி ஒரு வீடியோ கூட இல்ல, ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ப்ரோ ஓகே சரி, வேற சிவா? வேற ப்ரோ போகுது. என்னதான் வந்து வேலை எக்டிக்கா இருந்தாலும் வேலை வந்துட்டு இது சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. இப்போ வந்துட்டு என்னோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா 32,000 தான். ஆனா அந்த ஒண்ணுமே பண்ணாம இந்த ட்ரேட்ல இருந்து மட்டும் 18,000 எடுத்திருக்கேன். அதாவது 60% என்னோட சேலரியில 60%. நான் ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ், ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு பண்ணி எனக்கு 32,000 தான் கிடைக்குது. டெய்லி ஒரு மேக்சிமம் எல்லா ட்ரேட்ஸ்லயும் கணக்கு எடுத்தாலுமே 1 ஹவர் தான் நமக்கு அந்த ட்ரேடிங் டைம். அதுல வந்துட்டு ஃபுல் டே இன்னும் வந்து 1 மந்த் ஃபுல்லா கூட பண்ணல, பட் 18,000 பே அவுட் எடுத்துட்டேன். ட்ரேடிங்கோட பவரே அதான். நான் இப்ப வந்து புதுசா இன்னொன்னு பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா, கிளாஸ் படிக்கக்குள்ளேயே வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவேன். நீ கட்டின ஃபீஸ் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்க எதுக்கு ப்ரோ, உங்க கோர்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாவே எடுக்கலாமே ப்ரோ, கம்மியா கொடுக்கலாமே ப்ரோ அப்படிம்பாங்க. நான் ஒரு தகுதி இருக்குதான்னு பாப்பேன். தகுதியானவங்க கைக்கு தான் கொடுக்கணும், வரவங்க போறவங்க கைக்கெல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? அப்படிங்கிறதுனால நான் கொடுக்குறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணதும் ஃப்ரீ ட்ரேடு கொடுத்து இதுல நீ ஒரு 10,000 15,000 எடுத்துக்கோ. அப்புறம் விஐபி சிக்னலுமே அவங்களுக்கு தரேன். இது இல்லாம கிளாஸ் எடுக்கக்குள்ளேயே இந்த ட்ரேடு கான்பிடென்டான ட்ரேடுப்பா அப்படின்னு எடுத்துக்க சொல்லிடுவேன். சரியா? கட்டினதுமே ஒரு பாதி காசு ரெக்கவர் ஆகிற மாதிரி ட்ரேடு நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 months ஒரு 10,000 ரூபாய்னாச்சும் வந்துடும் ஒரே ட்ரேட்ல. கிளாஸ் எடுக்கக்குள்ள கொடுக்குற ட்ரேட் அது. இந்த ட்ரேட் எடுத்து பண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், அவ்வளவுதான். அது பண்டி எடுத்தவங்களும் இருக்காங்க, ரியலா பாத்திருக்கேன் நானு. சோ அந்த மாதிரியுமே பண்றோம் நாம. மேக்சிமம் பெனிஃபிட் உனக்கு நம்ம கிட்ட வந்தீங்கன்னா. அதான் நம்ம வந்துட்டு அதான் சொல்றேன் ப்ரோ, உங்க கோர்ஸே வந்துட்டு என் காசு கிடையாது. நீங்க இந்த மாதிரி பண்ணி நான் பே அவுட் எடுத்து அதுலதான் நான் படிச்சேனே கோர்ஸே. அந்த மாதிரிதான் வந்துச்சு. நம்ம சர்வீஸ் அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ நீ. இருக்குமா? இதோட சூப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. அதனாலதான் நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களை அப்படிங்கறது. ஏன்னா யாராச்சும் வந்துட்டு இப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது இன்னொன்னு வந்துட்டு என்ன ஆகும்னா, சம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு எதுனாலும் தெரியல, நீங்க ஸ்கேம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன தெரியும், நான் 1.5 வருஷமா இருக்கேன். வாட்ஸ்அப்ல வந்துட்டு அது இல்லாம நம்ம ஃப்ரீ குரூப் இருக்கனால வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம வீடியோ போடுவோம்ல, என் ப்ரொஃபைல்ல என் நேம் வச்சிருக்கனால எனக்கு அவங்க வேற வந்து மெசேஜ் பண்ணி வந்து என் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க அப்படிங்க. எதுவுமே பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா எடுப்பேன், ரிப்போர்ட் பிளாக் முடிஞ்சிச்சு, ஓபன் கூட பண்ண மாட்டாங்க. ஆமா, அது ஒரு கோஷ்டி இருக்குது. நாம கஷ்டப்பட்டு ஒரு 400 பேர் சேர்த்து வச்சிருக்கோம், அதை வந்து தேடிட்டு போவானுங்க, பேரு கெடுக்க பாப்பானுங்க. அதுவும் அது நம்ம பேரை யூஸ் பண்ணிடுறாங்க அவங்க வேற. ஸ்டூடெண்டே ஒருத்தங்க என்கிட்ட காசு கட்டி சேர்ந்திருக்காங்க, அடுத்த செகண்ட் பேமெண்ட் என்கிட்ட கட்டாம அவன்கிட்ட போய் கட்டி இருக்காங்க. அது மாதிரிதான் நடந்திருக்குது. என்கிட்ட மணிக்கணக்கா நீ பேசியிருக்க, ஒரு காசு அனுப்புறதுக்கு முன்னாடி கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சிக்னல் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ப்ரோ ஆனா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வந்து வேற யார்ட்டையும் கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த மந்த் கூட நான் உங்களுக்கு ஃபீ கட்டும் போது அப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்ல, நான் வந்து ப்ரோ 2 days கழிச்சு கட்டுறேன்னு ஓகே அப்படின்னு. மித்த குரூப்ஸ்னா 30 day 30ஆம் தேதி வந்துருச்சு வெளியே எடுத்து விட்டுருவாங்க, கேட்கவே கூட மாட்டாங்க, வெளியே எடுத்து விட்டுருவாங்க. நீங்க வந்து ஒரு ரிமைண்டர் கொடுப்பீங்க, ரிமைண்டர் கொடுத்துட்டு நாங்க ஒன்னு இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் ப்ரோ ஒரு 1 week கழிச்சு கட்டுறதுனா கூட ஓகேன்னு தான் சொல்லுவீங்க, தவிர வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா எடுத்து விடுறது அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதெல்லாம் நிறைய நாளே கொடுப்பேன் நானு. சரியா? சில சமயம் ஏதோ பேமெண்ட்ஸ் நிறைய ரிசர்ச்சுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா தான் வந்து நான் கேட்பேன். நான் கேட்க மாட்டேன், என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப காஸ்ட்லி, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் வந்து நான் பயங்கரமா செலவு பண்ணிட்டே இருப்பேன், சேமிக்கிறதுலாம் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீடு அதிகம்னு எனக்கு தெரியும். ஆமா, அதனால சில சமயம் நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு வாரத்துக்கு பக்கமா கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ரேரா தான் வந்து நான் இது வரைக்கும் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட காசுன்னு கேட்டதே வந்து பாத்தீங்கன்னா ரேரா தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டுருவேன், அவ்வளவுதான்.
ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு டைம் ஒரு தாராளமா மத்தவங்க எவனா இருந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு டைம் கொடுத்துட்டு தான் நான் வந்து கேட்பேன். இல்லன்னா கேட்கறது இல்லை. எங்களுக்கே வந்து ஸ்கிப் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸஸா நமக்கு காசு வந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நாங்க ஏன் குடுக்கறதுக்கு யோசிக்க போறோம்? அதான் பே அவுட்ல எடுத்துடுறோம். அந்த எடுத்த காசு குடுக்கறதுக்கு நாங்க யோசிக்க போறோம். நாங்களே மோஸ்ட்லி குடுத்துருவோம் எப்பயுமே. ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்னா முடியாதவங்க கூட உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. அதனால வந்து யாருக்குமே ஆல்ரெடி இருக்கவங்க விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் குடுக்குற கால்ஸ் எல்லாம் கூட மிஸ் பண்ணிடுவாங்க. நான் நைட் பொழுதுனிக்கு எல்லாம் கொடுக்க போறது இல்ல, மாசத்துல நாளைக்கு தான் கொடுப்போம், அதை கூட மிஸ் பண்ணிடுவாங்க. வேற சில காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நீங்க எல்லாம் வந்து அது மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஆமா, எந்த கால் எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணா ரிசல்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக சொல்லி வைக்கிறேன் நானு. இப்ப எல்லாமே மோஸ்ட்லி வந்து மதியத்துக்கு மேலதான் குடுக்கறது. வேறதான் காலையில குடுக்கறது. ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணி அது மாதிரி. நைட் ட்ரேட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப குறைச்சாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரேட்ஸா இருந்தா மட்டும் தான் நைட்ல இருக்கும். சோ அதனால அந்த ட்ரேட்ஸ் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா எத்தனை மணியா இருந்தாலும் எந்திரிச்சு ஆர்டரை போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் இருக்கா போட்டுட்டு படுத்துருவேன் நான். ஏன்னா திருப்பி நீங்க ஸ்டாப் லாஸே அப்டேட் பண்ணாலும் நீங்க நடுவுல வந்துட்டு ஒரு அந்த டெலிகிராம்ல வந்து எடிட் பண்ணி போட்டீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நான் இந்த மாதிரி எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வரதில்லைன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க உடனே வந்துட்டு எங்களுக்காக அதை சேஞ்ச் பண்ணி தனியா வந்துட்டு அந்த செஷன்ல வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சீங்க. சோ அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் சோம்பேறித்தனப்பட்டு அதுலயே போய் எடிட் பண்ணி விட்டு வந்து அது வந்து உடனே போடுவேன். ஒரு 1 ஹவருக்குள்ளனா எடிட் பண்ணிடுவேன். இல்லாட்டினா வந்து மோஸ்ட்லி லிப் ட்ரை பண்ணி தான் டேக் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா இப்ப எங்களுக்கு ஏன்னா என்னோட வந்துட்டு ஃபுல்லா நான் நோட்டிபிகேஷன் வைஸ் தான், மித்த நேரத்துல ஓப்பனே பண்ண மாட்டேன். இப்போ நீங்க இந்த மாதிரி தனியா போடும் போது தான் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அந்த எஸ்எல் அப்டேட்ங்கிறத நான் பண்ணுவேன். நீங்க எடிட் பண்ணீங்கன்னா நான் வந்து நிறைய இது பண்ணாம விட்டுருவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது விட்டனா அது லாஸ்ட்ல போச்சுன்னா எனக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அந்த மாதிரி அதனால நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்க உடனே வந்துட்டு அதை நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேட்டானாலும் வந்துட்டு அதை உடனே எங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுலாம் வந்துட்டு ஒரு பிளஸ். எல்லாமே இந்த மாதிரிலாம் வந்து வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நாம ஃப்ரெண்ட்லி, நம்ம கிட்ட வெயிட்டான ஐட்டம் இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன இருந்தாலும் பில்லா அனுப்போம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துறேன் நானு. எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு இந்த சக்சஸ் பத்தவே இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க ஆள் ரொம்ப கம்மி. மத்தவங்க எல்லாம் இருக்க அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு 10,000 மெம்பர் ஆச்சு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு. ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நம்மளோட இருக்க குவாலிட்டிக்கு வந்து அது யாருக்கும் தெரியல. இருக்க குவாலிட்டி வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன அல்காரிதம்னு தெரியல. யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல என்ன அல்காரிதம் ஒர்க் தெரியல. மேபி வந்துட்டு ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் நினைக்கிறேன், ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல மக்கள் வந்து அப்படி அவங்களையா தேடி போய் விழுறாங்களா இல்ல அவனுங்களா வலை விடிக்கிறானுங்களான்னு தெரியல. ரெண்டுமே இருக்குது. எவன் ஒண்ணு தண்டமா காமிக்கிறானோ அவனதான் நம்பி போறாங்க. நான் போய் பார்த்தேன், இந்த கண்டென்ட்ல ஒண்ணுமே இல்லையடா, வாயில வடை சுட்ட மாதிரி சும்மா பேசிட்டு இருக்கான், இவனை போய் நம்பி இவ்வளவு பேர் சேர்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் நம்ம யூடியூப் பார்த்தாலே அவ்வளவு ஒரு நிறைய விஷயம் வந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம நிறைய வந்து கோர்ஸ் இருக்கு, கண்டென்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அவங்ககிட்ட இண்டிகேட்டர் இருக்காது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கான தேவையான கண்டென்ட் எல்லாமே அதுல இருக்கும் நமக்கு. அது எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தாலே ஆஃப் ஆஃப் ஒரு 30% 30 to 40% ஆஃப் கோர்ஸ் வந்து சிம்பிள்ஸ், அந்த நாலேஜ் எவ்வளவு லாட்டு எல்லாமே அதை வச்சு நம்ம கத்துக்கலாம். பிளஸ் வந்து அதுல இருக்க கமெண்ட்ஸ் ரீட் பண்ணாலே போதும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கிரிப்டோ வந்து ஒரு ஹேண்டிகேப்பா அறியுது. ஓகே, அதனால வந்து சரியா மூவ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப அடக்கி வச்சிருக்கானுங்க. இல்லாட்டின்னு வச்சுக்கோ, நம்ம அடிச்சு தூக்கி போற பாலம் 6 அடிச்சுக்கலாம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆயிட்டு இருக்குது. நல்லா ஞாபகம். போன வருஷம் எத்தனை பெர்சன்டேஜ் எடுப்போம் ஒவ்வொரு இதுலயும் சொல்லு. ஒவ்வொரு 10% மினிமம் எடுத்தாலே ஒரு ஹோல்ட்லாம் வச்சு அந்த XRP கரெக்ட். அதெல்லாம் ஒரு 25%, 30% ஈஸியா இருக்கும். 1.8 தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஈஸியா அந்த நீங்க வந்து சொல்றீங்க, இத மட்டும் ஹோல்ட்ல வை, இதுதான் அக்கௌண்ட் பாசிங்க, அதே மாதிரி அது அக்கௌண்ட் பாஸ் ஆகும். இப்பெல்லாம் ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆயிடுச்சு எல்லா கிரிப்டோ. அது வந்து வச்சுக்கோ,
நம்ம இந்த 5K அக்கௌண்ட்ல $1000 மேலயே போயிடலாம் ஒரே மாசம். அதுவும் ப்ளூபெரியில வந்து எல்லா சிம்பிளுமே இருக்கிறதுல அதிக கிரிப்டோ இருக்கிறது ப்ளூபெரியில தான். ஆமா, எல்லாமே இருந்துச்சு. நமக்கு அப்ப கூட வந்து சம்டைம்ஸ் இது இருக்காதனால இது எடுக்கலாம் அப்படிங்க வரும். இப்ப எல்லாமே இதுல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நிறைய அட்வான்டேஜ் ப்ளூபெரியில இருக்கு. ஆனா இந்த இது நம்ம ரீசெட் ஆப்ஷன் வந்து நீங்க சொல்ற வரைக்குமே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபண்டட் எக்ஸ்ல, அதாவது ஃபண்டட் அக்கவுண்ட் போயிடுங்கிற பயமே ஒரு நாள் கூட நினைச்சு பாக்குறதே இல்ல தானே? இல்லவே இல்ல. முன்னெல்லாம் வந்து அக்கவுண்ட் இருக்குதா, அக்கவுண்ட் இருக்குதா அப்படின்னு ஆமா, அந்த திருப்பி நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஓபன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்லாம் இப்ப கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஸ்ட்ரேட்ஸும் எடுக்கிறது இல்ல. ஐ மீன் ஒரு சேம் டைம்ல மல்டிபிள்ஸ் இல்ல, ஒன் பை ஒன் புக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு நீடுக்கான அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் பண்ணணும், ஓவர் ட்ரேட் பண்ணணும், மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஓட் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு இருக்காது. 150, அதாவது 5000 அக்கௌண்ட்ஸ் வந்து 3% ப்ராஃபிட்ங்கிறது $150. ஈஸியா ஒன் டேல அது பண்ணும்போது நம்ம ஏன் அதுக்கு மேல பண்ணணும்? 5 days பண்ணாலே அதுவே வந்து $750, $800, $80,000 to $70,000 ப்ராஃபிட்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் உங்களுக்கு. இந்த மாசம் பண்றோம் இது, இந்த மாசம் இன்னும் அடுத்த 14 நாளைக்குள்ள நாம டார்கெட் வந்து 1000 பக்கமா நெருங்கும். 5K அக்கௌண்ட்ல 100K அக்கௌண்ட்னு வச்சுக்காதீங்க, 5K அக்கௌண்ட்ல 100K இப்பதான் வாங்க சொல்லியிருக்கேன் அவரை. முடிச்சுட்டு கண்டிப்பா வந்துட்டு அடுத்தது வந்து அடுத்த பேமெண்ட்ல வாங்க வேண்டியதான். அடுத்த பேமெண்ட் எடுக்கும் போது வாங்க வேண்டியதான். பிளஸ் வந்துட்டு அடுத்தது அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டாஸ்க் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது. ஒன்னு கிளியர் பண்ணும், ஒன்னு அடுத்த பே அவுட் எடுக்கிறதுக்கு. இதுல நமக்கு ஒரு சி ட்ரேடர் கொடுத்தாங்க, இன்னொரு ஆர்டர் அட்வான்டேஜ் இருக்கும் நமக்கு. இருந்துச்சு, அவன் சி ட்ரேடர் ஏதோ லைசன்சிங்ல ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான், அதனால இருந்த கம்பெனி இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். சி ட்ரேடர் கொடுத்துட்டு தானே ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு ப்ரோ, லைவ் அக்கவுண்ட்ல மார்க்கெட்ஸ்ல ஃப்ரீயா தான் கொடுக்குறான். பார்த்தேன் அதுல இருந்தது. இதுலதான் இப்ப எடுத்துட்டான், ஒரு 2 மாசம் முன்னாடி 1.5 மாசம் முன்னாடி தான் எடுத்துட்டான். அது இருந்துச்சு நமக்கு இன்னும் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அது நம்ம கிட்ட ஒருத்தர் சிக்னல் வாங்கி பண்ணிட்டு இருந்தாரு, அஜய். நான் ஒருத்தர் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், மாசம் மாசம் ஒரு $1000 பண்ணிட்டு இருந்தாரு. டல் மார்க்கெட் அவர் வந்து 2 மாசம் வந்து மார்க்கெட் செத்த பாம்பா இருந்துச்சு, மூவ்மெண்டே இருக்கு. அதுலயே அவர் வந்து காசு டபுள் பண்ணிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், மாசமே 4-5 மடங்கு பண்ணுவோம் அக்கௌண்ட, இது வந்து டல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் அவருக்கு வீடியோ போறதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் இந்த மெட்டா ட்ரேடர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1 லாட் போட்டாரு சில்வர். $1000 தான் அந்த அக்கௌண்ட்ல இருக்குது. ப்ராஃபிட் எல்லாம் வித்ரா பண்ணிட்டாரு, செலவும் பண்ணிட்டாரு. $1000 சில்வர் போட்டு 10 செகண்ட் கூட இல்ல, அக்கௌண்ட் காலி. இந்த தப்புலாம் அது நடக்கவே நடக்காது. அவரு இப்ப சேர்த்திட்டு இருக்காரு மறுபடியும் ஜாயின் பண்றது நம்ம கிட்ட. அதனால இந்த வீடியோலயே நானும் சொல்றேன், அதான் நம்பிச்சு அவரு. அந்த சி ட்ரேடர்ல எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், அந்த ஓவரால் வேல்யூ இருக்கும். அதனால நம்ம கண் அது பார்த்து பழகிடும் நமக்கு. அது இருக்காங்கிறத நம்ம என்ட்ரி போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதுவே சேவ் பண்ணிக்குமே, அதுவும் இல்லாம லாட் சேவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இதுதான் போடுவோம்னு. கரெக்ட். நம்ம அங்க மார்ஜின் நோட் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு ஆக்சுவலா என்னன்னா MT5ல வந்து நமக்கு அந்த சேவிங் ஆப்ஷன் வந்துருச்சு ப்ரோ. அது எல்லா புரோக்கரும் கொடுக்கறது இல்ல, புரோக்கர் டிஃபர் ஆகும். நீ வேற, இது வேறயா? ஆமா, பல புரோக்கர் யூஸ் பண்ணி இப்ப கூட போய் க்ளோஸ் பண்ணிட்டனால ஒவ்வொரு புரோக்கர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி. போன வாரம் எனக்கே வந்து கோல்டு ஒரு $1/2 லாட்டுக்கு மேல விழுந்துருச்சு, 0.5 போறதுக்கு பதிலா. எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு ட்ரேட்ல 0.50 போட்டேன். சரியா, பார்த்தா இதுல வந்து அவ்வளவு விழுந்துருச்சு, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுதான் வந்து ஒரு செகண்ட் விட்டா கூட நமக்கு முடிஞ்சது, கோல்டு எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அதான் அது மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து அது சொதப்பலாதான் இருக்கு. அது அவங்க வேணும்னே தான் வச்சிருக்கானு, அதெல்லாம் அப்டேட்டே கொடுக்காம. இவன் ப்ளூபெரி நல்லவங்கிறதுனால உனக்கு அதை மாத்திட்டான், அது கொடுத்துட்டாங்க. வேற புரோக்கர் அப்படி மாத்தல. நான் என்ன நினைச்சேன், மெட்டா ட்ரேடரோட ஃபங்க்ஷன் போல இது, சோ அவங்க மாத்திருக்காங்க, அப்டேட் இருந்திருக்குன்னு நினைச்சேன் நானு. நீ டெமோ அக்கௌண்ட் கூட வேற புரோக்கர் கிரியேட் பண்ணிட்டாரு, அப்படிலாம் வேலை செய்யாது. ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு மாதிரி, ஒரு சில விஷயம்லாம் வேற மாதிரி வேலை செய்யும் மெட்டா ட்ரேடர். சரியா? ப்ளூபெரியில அக்கௌண்ட் எடுத்ததுக்கு வந்துட்டு நான் வந்து எடுக்கும் போது என்ன யோசனை, இது என்ன ஒரு
அன்னோன்டா இருக்கு ஒண்ணு, இதுல எப்படி நம்பி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அந்த இது. ஏன்னா வந்துட்டு எந்த அக்கௌண்ட் எடுக்கிறதுனாலுமே வந்துட்டு எதுன்னு நீங்க சொல்லுவீங்க, அதுக்கு மேல யோசிக்காம எடுத்திருக்கேன் இது வரையும். அதே மாதிரிதான் வந்துட்டு சரி சொன்னாங்க, இதுல என்ன அட்வான்டேஜ் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ பாக்குறதையும் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து என்ன கேட்டுட்டு இருந்த போய் வீடியோ திருப்பி எல்லா வீடியோ எடுத்து உட்காந்து பழைய லாட்சஸ் எல்லாம் எடுத்து திருப்பி வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். அப்புறம் இன்னொரு மேம் நம்ம இதுல இருப்பாங்க, அவங்க வந்து திருப்பி லாட் சைஸ் கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் நான் அனுப்பிச்சு விட்டு இருந்தேன். அவங்களும் வந்து ரொம்ப வருஷமா இருக்கவங்க. ஆமா. இல்ல இல்ல இல்ல, நம்ம இதுல இருப்பாங்க, கிளாஸ்ல இருப்பாங்கல்ல, தேவி மேமா, அவங்க திருப்பி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து திருப்பியும் லாட் சைஸ் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். நீங்க அப்பதான் சொன்னீங்க வந்துட்டு நீ ஏன் இது பண்ணல, நான் இந்த மாதிரி நான் கூட சொல்லிருந்தேன், ஒரு ட்ரேட் வந்து விட்டேன் அவங்களுக்கு. நான் சொன்னேன் வந்து ஒண்ணு நான் என்ன மிஸ் பண்ணிருந்தேன், நீங்க வந்து இந்த கோல்டு வந்து பிரைஸ் போட்டு போடுவீங்க, நான் எடுக்கும் போது ஒரு 4 பாயிண்ட் மேல போயிருச்சுன்னா எடுக்க மாட்டேன் நான் அதை. நீங்க அப்ப திட்டுவீங்க 4 பாயிண்ட் பார்த்து விடாத, அங்க 25 பாயிண்ட் போகும்போது 20 பாயிண்ட் மிஸ் ஆகும்ட்டு. ஒரு 2 டேட் பண்ணேன், அந்த தப்பா அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டேன். அப்ப நீங்க அமைச்சிருந்தீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல. பெண்டிங் ஆர்டர்ல நான் தனியா கொடுப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெண்டிங் ஆர்டர், லிமிட் ஆர்டர். இப்ப நீ நேஷனல் செல் ஒண்ணு இருந்துச்சு கேன்சல் பண்ண, அது மாதிரி பெண்டிங் ஆர்டர் சம்டைம்ஸ் கொடுப்பேன். அப்ப மட்டும்தான் பெண்டிங். அந்த வார்த்தை சிஎம்பி பை நவ், சிஎம்பினா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கிடு, நீ போனதும் மார்க்கெட் ஆர்டர் போடுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எதுவுமே டார்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகி டைரக்ஷன் கரெக்டா இருந்தா ட்ரேட் எடுத்துடலாம். அந்த மாதிரி 1-2 ட்ரேட்ஸ் நான் பார்த்தேன்னா பாப்பேன், அந்த டைமிங்க்கு எவ்வளவு பிரைஸ் இருந்துச்சு, அந்த பிரைஸ் ரேஞ்சில் அது கீழே இருந்தா மட்டும் பை பண்ணுவேன், இல்லைன்னா அந்த ட்ரேட ஸ்கிப் பண்ணிடுவேன் நானு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் டெலிகிராம்ல வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரே நேரத்துல 10 நோட்டிபிகேஷனுக்கு மேல வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து அது சவுண்ட் வர மாட்டேங்குது. அதே மாதிரி பேட்டரியில ஆப்டிமைசேஷன் போன்ல ஒண்ணு இருக்கும், அதுல போய் அதை அன்ரிஸ்ட்ரிக்டட் ஆப்பா மாத்தணும் எல்லாரும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லேட்டா வரதெல்லாம் நிக்கும். எல்லா ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட ஆப் எல்லாத்துக்குமே அந்த அன்ரிஸ்ட்ரிக்டட் பண்ணிடணும் எப்பயுமே. போன்ல செட்டிங்ஸ்ல பேட்டரி ஆப்டிமைசேஷன்ல அந்த ஆப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது, ஆப்டிமைஸ்டுன்னு இருக்கக்கூடாது, ஆப்டிமைஸ்டுன்னு இருக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கக்கூடாது. ஃபுல் பவர் என்னவோ அதை கொடுத்துடணும். அது ஒவ்வொரு கம்பெனிக்கு பேர் மாறும், இது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் பவர் இருக்க மாதிரி அந்த மோடு கொடுத்துருக்கும். சாப்பிட்டாச்சா? இனிமே தான் ப்ரோ சாப்பிடணும். கால் வந்து 1 hour பக்கமா ஆயிட்டு இருக்கு. ஆமா, நீ வந்து அடுத்த பெரிய பேமெண்ட் எடுத்துட்டும் ஏட்டி கொடு, பெரிய அக்கௌண்ட் வாங்கலையும் நம்ம பேசலாம். ஓகே, போட்டுடலாம் ப்ரோ. அந்த இதுல எல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு லைவ் வீடியோ போடுவோங்க யூடியூப்ல. எல்லாம் லைவ் வீடியோ எல்லாம் கூட கேட்பானுங்க நிறைய பேர். வந்து நான் வந்து சொல்லுவேன், ஏயா இத்தனை பேர் வந்து ட்ரேட் பண்ணி போட்டிருக்காங்க, உனக்கு வந்து வேற வேற ஊரு வேற வேற நாட்டுல இருந்து இன்ஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறோம், இன்னையா கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அதுல பாத்துக்குவாங்க, ரிவ்யூ பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி வேற யாராச்சும் பண்ணியிருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். வேற யாராச்சும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு தில்லு இருக்கான்னு பாக்கலாம். அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு அதுவே கிடையாது நிறைய பேருக்கு. அதேதான் ப்ரோ. நம்ம வந்து அதுவும் இந்த இதை நம்ம சொல்லி அடிச்சிருக்கோம் ப்ரோ. பே அவுட் நாங்க அடுத்த வாரத்துல எடுத்திருக்கோம், எடுத்துதான் நம்ம போஸ்ட் போட்டோம். நம்ம அக்கௌண்ட் 2 கிளியர் பண்ணப்பே வந்து நம்ம இப்ப கிளியர் பண்ணியாச்சு, அடுத்த வாரத்துல ஒரு பே அவுட் எடுப்பாரு. நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்னோம், அதே மாதிரி பே அவுட் எடுத்தாச்சு. ப்ளூபெரி வீடியோலயே சொன்னோம் பே அவுட் எடுக்கிறதோட போடுறோம்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த 5K அக்கௌண்ட் வச்சு 20% அடுத்த 15 நாளைக்குள்ள பண்ணும். நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் இப்ப உடம்புலாம் சரியில்லாதனால கொஞ்சம் தழுப்பு பார்த்துட்டு தான் ட்ரேட் கொடுக்குறேன். பாக்கலாம் அடுத்த வாரத்துல எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இத மைண்ட்ல வச்சு கொஞ்சம் நான் ஒர்க் பண்ண ட்ரை பண்றேன். இதெல்லாம் ஹெல்த் பாருங்க பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் தான் ட்ரேட்ஸ்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 20% இல்லன்னா 10% பண்ணிக்கலாம், நீங்க அதுக்காக ஹெல்த் விடாதீங்க. இல்ல மேனேஜ் பண்ண முடியல, இத பார்த்தா ஹெல்த்த பார்க்க முடியல, அப்படி ஆயிடுது. சோ அதனாலதான் வந்து எனக்கு ஒரு சிக்கலா இருக்கு அப்படியே லைஃப். அதான் நம்ம லாஸ்ட் வீக்ல தான் நீங்க சொல்லிருந்தீங்க, அந்த எனக்கு ஒரு 2 days முன்னாடியே நீங்க மெசேஜ் போட்டீங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் 3 days வந்துட்டு நான் வந்து அவைலபிள் இருக்க மாட்டேன்,
மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் இருக்காது. நீ வந்து அக்கௌண்ட் பத்திரமா பாத்துக்கோ, எதுவும் பண்ணாதரான்னு சொல்லிட்டே போனீங்க நீங்க என்கிட்ட. நான் அதே மாதிரி நம்ம பே அவுட் எடுக்கிறோம், நீ எதுவும் பண்ணி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட கூப்பிட்டு. அதான் அந்த இது சொன்னது. ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம மனசு நிம்மதி ஆயிடும். போட்ட காசு எடுத்தாச்சுப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்றது தானே அது. அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃப்ரீயா ஆகலாம். எப்பயுமே வந்து கிரிக்கெட்ல கூட வந்து ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் ப்ரெஷர் இருக்காது. செகண்ட் ஆடக்குள்ள அது கம்மி ஸ்கோரா இருந்தாலும் ப்ரெஷரா இருக்கும். அது மாதிரிதான் இது. நீ போட்ட காசு எடுத்துட்டீங்கன்னா உனக்கு ப்ரெஷர் இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணுவோம். சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அடுத்த ஒரு வீடியோ பண்றோம். மார்க்கெட் மெக்கானிசத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அது சிஜே ப்ரோவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது பேஸ் பண்ணும் அவ்வளவுதான். அந்த பிராண்ட சும்மா இருக்க டம்மி பீஸ் ஐசிடி வீடியோஸ் அது இதுன்னு போட்டு அலன்னு அழகுறானுங்களே கதை. டெய்லி வீடியோ அவனுங்களுக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக போட்டு நம்ம போட்டு அருகிறானுங்களே. அது மாதிரிலாம் போய் மக்கள் ஏமாந்துட்டு இருக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து நம்ம ஊருக்காரங்க கண்டுபிடிச்சது ஒண்ணு சூப்பரா கொண்டு வரணும். ஓகே, நானே வந்து ஒரு பிளான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. என்னன்னா அந்த காம்படிஷன் தான் கொடுப்பாங்கல்ல, காம்படிஷன்ல வந்து நம்ம பண்ணி நம்ம இதுக்கு போடணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த இது எடுத்தாலே நம்மளே அசால்ட்டா டாப் 10ல வந்துட்டு போயிடலாம், காம்படிஷனே கிளியர் பண்ணி. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட இதுல இருக்கு. நான் அதான் பாக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். கரெக்டா வந்து காம்படிஷன்ஸ் எதுலயும் வரல. ஏதாச்சும் அது எடுத்து கூட நம்ம வந்து பண்ணலாம். ஈஸியா காம்படிஷன் கிளியர் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க காம்படிஷன்லாம். அசால்ட்டா அரைகுறை ட்ரேட் தான் எடுப்பாங்க, டாப் 10ல வந்துடுறாங்க. நான் அது போட்டிருக்கேன், அது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். பழைய வீடியோஸ்ல பாத்துருக்கேன். ஆமா, அது மாதிரிலாம் பண்ணலாம். அதான் மேட்ரு. இது வந்து என்ன சொல்ல வந்தோம்னா, அந்த மாதிரி கச்சாமச்சான் இருக்க ட்ரேடிங் மெத்தட் எல்லாம் விட்டுட்டு இந்தியன் டு குளோபல் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. எதுக்கோ டிவிஎஸ்க்கோ ஏதோ ஒரு பிராண்டுக்கு சொல்லுவாங்க, மேட் பை இந்தியன் பட் இட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த மார்க்கெட் மெக்கானிசத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா ட்ரேடிங் மெத்தடோட பயங்கரமா கொண்டு போய் சேர்க்கணும். பண்ணிடலாம் ப்ரோ, கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இந்த மந்த் வந்து சின்சியரா பண்ணி எந்த ட்ரேடும் சொதப்பாத. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். நாம வந்து இந்த டைம் வந்து இந்த மந்தோ இல்ல இந்த நெக்ஸ்ட் பே அவுட் சைக்கிள்குள்ள 20% ரீச் பண்றோம். 20%னா 5K அக்கவுண்ட்ல $1000 பண்றோம். ஆமா, அத தெளிவா சொல்லிடலாம். இல்லன்னா நம்ம ஆளுங்க 100K அக்கவுண்ட்ல தான் விளையாடுவாங்க. அப்படி எடுத்ததும் ட்ரேடிங்கே தெரியலனாலும் போய் 100K அக்கவுண்ட் வாங்கிடுவாங்க. ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு விதவிதமா கதை வரும். நான் சொன்னேன்னா அதை கேட்டுட்டு சில பேருக்கு மனசு கஷ்டமா போயிடும். அதனால நான் ரொம்ப எல்லாம் டீஸ் பண்ணல. அதனால அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறேன். அதனால கடன் மொத்தமா கடனை வாங்கிட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டு அக்கௌண்ட் போயிடுச்சு. ஆமா, கட்டிக்கவே மாட்டாங்க எதுவும், அக்கௌண்ட் போயிடும். எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருப்பாங்க மென்டார் கிட்ட வந்து. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேற ஏதோ ஒண்ணு ஸ்கூலு அது மாதிரி ரொம்ப நாள் படிச்சு கிடிச்சு அப்புறம் அதுல இருந்து சம்பாதிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே அது 20-30 வருஷம் ஆகி போயிடும். 15 வருஷம் படிக்கிறதுக்கு போயிடும், 15 வருஷம் சம்பாதிக்கிறதுக்கே போயிடும் மீதி அதுல போட்டத. இங்க வந்து உனக்கு வந்து ஒரு பழக்கடை ஆரம்பிக்கிறது கூட 25,000 ரூபாயில ஆரம்பிக்க முடியாது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வருவாங்க. நான் சொல்றது வந்து நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. என்ன சொல்றேன்னா, ட்ரேடிங் வரீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு சாலிடான கேபிட்டல் கண்டிப்பா இருக்கணும். இப்ப இவரு மாதிரி கூட நீங்க அப்ரோச் பண்ணி வரலாம். எப்படி ப்ராப்ளம் யூஸ் பண்ணி மேல வந்தாரு இவரு, அது மாதிரி நீங்களுமே வரலாம். சுத்தமா காசே இல்லாமலாம் நீங்க வந்து ப்ரெஷர்ல எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க ட்ரேடிங்க. நானே கூட இருந்தாலும் நீங்க வந்து உங்க அவசரத்துக்கு லாட்டு சேர்த்தி போட்டு சொதப்பி அக்கௌண்ட் நாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால வந்து பகல் கனவு கண்டுட்டு வராதிங்க. இங்க வந்தீங்கன்னா நான் சொல்றேன் பயங்கர ஈஸி தான் ட்ரேடிங் மெத்தட். ஆனா உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்களே உங்க தலையில மண்ணை வாரிக்கு போட்டுக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கோர்ஸ் செய்றீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 50,000 பணம் காசு இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உன்னால சாலிடா நிக்க முடியும். நீங்க வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும், பொறுப்பான கேரக்டர் இருக்கணும் உங்களுக்கு. டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் அதான் பொறுப்பு இருக்கணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பிகினிங்ல பண்ணணும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா கத்துக்குள்ள நீங்க எஃபோர்ட் போடணும் சின்சியரா. நீங்க ஃபெயிலியர் வரும், ஃபெயிலியரை பார்த்து ஐயோ அப்படின்னு போயிடக்கூடாது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த ட்ரேடிங் பார்க்காது, நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன்
லூசிங் ஸ்ட்ரீக் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி இருக்கிற கேரக்டர் இருக்கிற ஆளுங்க தான் தேவைங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாதவங்க கொஞ்சம் ஏனோதானான்னு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஸ்டே அவே பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இது வந்து நீ டிஸ்கிரிமினேட்டடா பேசுற ஹேட்ரட் ஸ்பீச்சா இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் அதுக்கு கிடையாது. உங்க காசை காப்பாத்திக்கிறதுக்கு தான். நீங்க வந்து பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரிலாம் வார்ன் பண்ண மாட்டானுங்க மத்தவங்க, நான் சொல்றேன். ஆனா சரிங்களா, அது மாதிரி வந்து லாஸ் பண்றதுக்கு நீங்க பேசாமலே இருக்கு. கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வாங்கி கோர்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இல்ல சிக்னல் எடுத்து படிச்சு ப்ராப்பரா போனீங்கன்னா கூட நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. கச்சா மிச்சான்னு பண்ணாதீங்க. ட்ரேடிங் வந்து அப்படிலாம் தப்பா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது வந்து அபூர்வ சகோதர படத்துல காமிக்கிற மாதிரி 2 சைடும் சொல்றது தப்பாக்கி முன்னாடி காமிச்சிங்கனாலும் உங்களதான் சுடும், பின்னாடி காமிச்சிங்கனாலும் உங்களதான் சுடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரேடிங் வந்து டபுள் எச் சோர்டு. ஓகே, அதே மாதிரிதான் அது. சோ நீங்க வந்து அதை பார்த்து கையாளணும். உங்களுக்கு தெரியலன்னா ஒரு மென்டார் சொல்றதை ஸ்ட்ரிக்டா கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. யாரோ ஒரு மென்டார் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, கொஞ்சம் தெளிவா பேசுறாங்க, சென்சிபிளா பேசுறாங்க, நம்பிக்கை ஏன்ட தான் வரணும்லாம் நான் சொல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க போங்க. ஏன்னா நானே இப்ப நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுல நான் பாத்தீங்கன்னா பேசக்குள்ள எறும்பு இருப்பேன். அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால நானே கிளாஸ் கொஞ்சம் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நானு. யா பாக்கலாம். செய்யி, ஆல் தி பெஸ்ட். பெரிய அக்கௌண்ட், வாழ்க்கையை மாத்து, தலைமுறையவே மேல கொண்டு வா. கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏதோ ஒண்ணு நீ ஒரு டைம் சொன்னல அம்மா செயின் அப்படின்ட்டு, எப்பயோ ஒரு டைம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எதுக்கு வேலைக்கா? வேலைக்காகவா அது? இல்ல வேலைக்காக இல்ல, ஒரு இதுக்காக வந்துட்டு முன்னாடி வந்து நான் ஒரு அமௌண்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து செயின் வச்சு வந்து வாங்கிருந்தோம். அந்த அத வந்து மீட்ட, அத வந்து பே அவுட்ல மீட்ட. அதுக்கு நான் கடன் தான் வாங்கினேன்னு நினைச்சேன். ஆனா நீ இருந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா அது பே அவுட்ல வந்துட்டு ஒரு 20% ஆன இதை வந்துட்டு அது பே அவுட்ல கட்டியாச்சு. அது அப்ப அந்த மாதிரி முன்னாடி அந்த பே அவுட்ல பண்ணியாச்சு. பட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா கட்டிடுவோம். ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு 1 கிட்டதான் இருக்கு மேக்ஸிமம். மேபி அடுத்த பே அவுட்ல கூட நம்ம முடிச்சிடலாம். ஓகே, எனக்கு ஒரு 1 கிட்ட மட்டும் இருக்கு, அதை நம்ம அடுத்த பே அவுட்ல கூட முடிச்சிடலாம் நம்ம பிளான் படி. அதான் நான் சொல்றேன், 100K அக்கௌண்ட் எடுத்து ட்ரேடிங் ஸ்கில்ல வச்சு உன் தலைமுறையவே மாத்து. ஓகே, பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க வந்து சாப்பிடுங்க சீக்கிரம், உடம்ப ஹெல்த்த பாத்துக்கோங்க. உங்களை நம்பிதான் நாங்களா இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். சரி ப்ரோ, அதனால நல்லா இருங்க கரெக்டா. ஓகேங்களா, பாய் ப்ரோ. பாய், தேங்க்ஸ் ஃபார் தி இன்டர்வியூ ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நான் சிரிச்சிட்டே இருந்தேன் ஃபுல்லா. ஆமா, நம்ம அடுத்த திருப்பி 15 டேஸ்ல நம்ம திருப்பி ரீகனெக்ட் பண்ணுவோம். சரி ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய்.